நண்பர்களே வணக்கம். ஸ்ரீ மகாகாளி யதார்த்த பிரசன்ன ஜோதிட பிரசன்னம் ஜோதிட பரிகார மந்திராலயம் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, நோய் வந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 55 மிக்க ஒரு பெண், அவங்களுக்கு நோய், உடல் நோய். இது என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க ஃபோன் மூலமாக தான் கேட்டாங்க. நம்ம பிரச்சனை போட்டு கணிச்சதில் அவங்களுக்கு மாந்திரிகம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்ல முடிஞ்சிச்சு. லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர லக்னம். மகர லக்னம், லக்னத்தை யாரெல்லாம் பார்க்கா? மாந்தி பார்க்குது. இதற்கு 7ஆம் அதிபதி தான் சந்திரன். சந்திரன் பார்த்திங்கன்னா 11வது இடத்துல நீசம். 2ஆம் அதிபதியும் சனி தான். 3ல் ராகு இருக்குது. 4ஆம் அதிபதி செவ்வாய். 5ஆம் அதிபதி சுக்கிரன் நீசம். 6ஆம் அதிபதி புதன். 9ஆம் அதிபதியும் அவர் தான். 8ஆம் அதிபதி கூட இருக்கார். இப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீடு பிரச்சனை. வீடு எனக்குள்ள பிரச்சனை. வீடு எதனால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாந்திரிகம் செய்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எடுத்துக்கலாம். 4ஆம் இடம் செவ்வாய் வீடு, அதுக்குண்டான அதிபதி செவ்வாய் 6ல் போய் இருக்கார். இப்போ வீடு பாதிச்சிருச்சு. மாந்தி பார்வை இங்கேயும் பார்க்குது. நேரடியான பார்வை இருக்கனாக்கில் வீடு கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு தெய்வீக கடாட்சம் உள்ள வீடாக இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே எடுத்துக்கலாம். இதுக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் நிலம் சம்மந்தப்பட்ட பங்கு பாவனை, சொத்து பிரிக்கிறது உண்டான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் இருந்து பார்க்கக்கூடிய இடம் 4ஆம் இடத்தை, வீட்டை பார்க்குறாரு. சரிங்களா? அதே இது 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் அதிபதியே சத்ரு. 6ஆம் அதிபதி புதன் சம்மந்தப்படாமல் மாந்திரிகம் செய்ய முடியாது. அப்போ 8ஆம் அதிபதி கூட போய் சேர்ந்துருக்காரு. 8ஆம் அதிபதி தான் தீராத கண்டத்தையும் மறைமுகமான எதிரி அப்படின்னா நம்ம நல்லவர்கள் போல் பேசி முதுகில் குத்தக்கூடியவங்க. அப்போ 6ஆம் அதிபதி அவங்க கூட 8ஆம் அதிபதி கூட போய் சேர்ந்துருக்கிறார். இந்த லக்னத்துக்கு பாதக அதிபதி செவ்வாய். செவ்வாயும் மாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்குது. பார்வை செய்கிற நாக்கில் இவங்களுக்கு சந்திரன், 7ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா நீசம் இந்த இடத்துல. அப்போ மாந்தியும் பார்வை இருக்குது. அப்போ இவங்க மாந்திரியம் செய்து மரணித்து போகணும் அப்படி ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு மாந்திரிகம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லலாம். வீடு ஒரு நல்ல சுபிட்சமான முறையில் இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம். இந்த வீட்டில் இவங்க எந்த மாதிரி அந்த மாந்திரிக தகடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம். என்ன நோய் வரும்? வெப்பம், உடல் எரிச்சல், அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு அவங்களால இருக்கவே முடியாத அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கால், பாதம், முட்டு, கால், தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். கண்டிப்பாக நம்மள அப்படி தான் இருக்குது. இதில் இன்னொரு சூட்சமான விஷயம், எதிரி யார்? ஆணா பெண்ணா? ஆணும் பெண்ணும் சேர்ந்துருக்காங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்துருக்காங்க. அவங்களுடைய பேர் கூட நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம அதை சொல்ல அதுக்குண்டான சூழ்நிலை இல்லை. எதிரி யார்? அவங்க என்ன வேலை பார்க்காங்க? கண்டிப்பான முறையில் கவர்மெண்ட் உத்தியோகம் தான் பார்க்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. அவங்க பேர் முதற்கொண்டு சொல்லியாச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தினோட சாபம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்குது அப்படிங்கிறத தெரியலாம். குலதெய்வ வழிபாடு ஒரு சரியான முறையில் பண்ணவில்லை என்றாலே எல்லா பிரச்சனைக்கும் அதுவே மூல காரணமாக அமைந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிப்பு. அதனால்
குலதெய்வ வழிபாடு வந்து நல்லா பண்ணுங்கள், சிறப்பாகவே பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக நம்மள இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும். இவங்களுக்கும் இதிலேருந்து மீண்டு வரக்கூடிய அளவுக்கு செய்வினை கோளாறு, மாந்திரிக பிரச்சனை இருக்கிறதுனால இவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகார முறைகள் சொல்லியிருக்கோம். அதாவது அதிகப்படியான செலவு இல்லாத பரிகார முறைகள் சொல்லியிருக்கோம். இல்லை நீங்களே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட கண்டிப்பான முறையில் நம்ம பார்த்து இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம மாற்றி கொடுத்து அவங்கள மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரக்கூடிய உடல் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு நம்ம கண்டிப்பான முறையில் பூஜை செய்து மறுபடியும் மீண்டும் அந்த நிலைமைக்கு வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்குண்டான சூழ்நிலையும் அதுக்குண்டான வேலைப்பாடு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நம்ம மறுபடியும் போய் அவங்க கூரை, அதாவது அவங்க மனையில் போய் நம்ம பூஜை போட்டு அந்த துர்மாந்திரவாதிகளால் சூட்சமான முறையில் வைக்கப்பட்ட அந்த மந்திர இயந்திர தகடுகள்லாம் நம்ம அகற்றி எடுத்து அதுக்குண்டான பூஜை புனஸ்காரங்கள்லாம் போட்டு ஹோமம்லாம் போட்டு எடுக்கும் பட்சத்தில் 100% கண்டிப்பான முறையில் இவங்க உடல் நோய் இல்லாமல் கண்டிப்பான முறையில் நல்ல முறையில் வாழ்வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பான மாற்றப்படும். அதுக்கு பிறகு கண்டிப்பான முறையில் ஒரு தெய்வ கடாட்சம் உள்ள ஒரு மனையாக அந்த வீட்டை மாற்றக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். நண்பர்களே, இது போன்ற சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பான முறையில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் பிரசன்னம் பார்த்துக்கொள்ளலாம். நேரில் வர இயலாதவர்கள் கூட கண்டிப்பான முறையில் நீங்கள் தொலைபேசி மூலமாகவே நீங்கள் பிரசன்ன முறைகள் பார்த்துக்கலாம். அதுக்குண்டான கட்டண விவரங்கள் தொலைபேசியிலே கூறப்படும். அதுக்குண்டான பரிகார முறைகள் செய்து கொடுக்கப்படும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர, விற்காத வீடு மனைகள் விற்க, மேலதிகாரியுடன் நல்ல ஒரு இணக்கம் உண்டாக, உயர் பதவி கிடைக்க, வண்டி வாகன விபத்து ஏற்படாமல் தடுக்க, குலதெய்வம் அருள் கிடைக்க, குலதெய்வ கட்டு உடைக்க, மரலாடி கொண்டிருந்தவர்களுக்கு மரலாட்டம் நின்றாலும் அதையும் சரி செய்து தரப்படும். குறி சொல்வதற்கான கருங்காலி மந்திரக்கோல், 12 சோழிகள் என அனைத்தும் இருக்கின்றது. மாந்திரிகம் கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவரோடும் கண்டிப்பான முறையில் நம்மளை தொடர்பு கொண்டு மாந்திரிகம் கற்றுக்கொள்ளலாம். நன்றி நண்பர்களை. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.